அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 4,35,58,000 வாக்குகள் பதிவாயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மீதி ஒரு 1.5 கோடி வாக்குகள் போடவே யாரும் மக்கள் வரல. இதுக்கு அதிகாரிகள்ல என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, வெயில் ரொம்ப அடிச்சுதுப்பா. வெயிலின் தாக்கத்தால இந்த 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலானோர் ஓட்டு போடவே வரல. அது மட்டும் இல்லாம பல நபர்களின் வாக்குகள் பறிக்கப்பட்டிருக்கு. பூத் லிஸ்ட்ல பேர் இல்லை, அதுவும் ஒரு காரணம் சொல்லலாம். இப்போ இந்த 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, பரம்பரையா திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய நபர்கள் தான் பெரும்பாலானோர். அவங்க தான் ஓட்டு போட வரல. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடக்கூடிய நபர்கள் வெயில் ரொம்ப அடிக்குதுப்பா, அதனால நான் ஓட்டு போட போல அப்படின்னு சொல்லுவாங்களா? அவங்க எங்க இருந்தாலும் தேடி போய் ஓட்டு போட்டுருவாங்க. ஆனா இந்த திமுகவை சேர்ந்தவர்கள் இந்த முறை காசும் ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. 200-300 தான் கொடுத்துருக்காங்க போல. அதை வேற எடுத்துட்டு போய் ஏன் செலவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே இருந்துட்டாங்க. அது ஒரு காரணமா சொல்லப்படுது. இன்னொரு காரணம், 3 நாள் ஒயின் ஷாப் லீவ் விட்டாங்க. பிளாக்லயே எங்கேயும் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க போல. எலெக்ஷன் நடக்குது, எதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாது, எவனாவது சரக்கு வித்தீங்கன்னா பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அங்கங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்லாம் சொல்லிட்டாங்க போல. அதனால சரக்கு எங்கேயுமே கிடைக்கல. சரக்கு கிடைக்காம கைக்கெல்லாம் வெடன்னு மயக்கம் கீழே உளுந்துருவோங்கிற பயத்திலேயே நிறைய பேர் ஓட்டு போட போகாம இருந்திருக்கலாம். காலையிலே ஒரு கட்டிங்க கொடுத்து போப்பான்னா போய் எல்லாம் திமுக ஓட்டு போட்டிருப்பாங்க. அது வேற ஒரு பிரச்சனை. இப்போ இந்த வாக்கு சதவீதம் குறைஞ்சது யாருக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சிக்கு பிரச்சனை நினைக்கிறீங்களா? நாம் தமிழர் கட்சிக்கு இதுல பெனிஃபிட் தான் இருக்கு. முழுக்க முழுக்க இதுல நமக்கு நல்ல விஷயம் தான். அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா இருக்குங்கிற மாதிரி வாக்கு சதவீதம் இந்த முறை 75% ஓட்டு தான் போட்டிருக்காங்க அப்படின்னா அதுல நாம் தமிழர் கட்சிக்கு 20% வந்துடும். கடந்த முறை 31 லட்சம் வாக்குகள் நாம் தமிழர் கட்சி வாங்கினுச்சு. அப்போ 6.5 விழுக்காடு கொடுத்தாங்க. இப்ப அதை விட கூடுதலா ஒரு 4 விழுக்காடு 35 லட்சம் வாக்குகள் நாம் தமிழர் கட்சி வாங்கிடுச்சு அப்படின்னா அது 8 விழுக்காடு வாக்காக மாறும். நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறிவிடும். ஏன்னா இந்த தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையே 4,35,58,000 வாக்குகள் தான். இதை தான் 100ஆல டிவைட் பண்ணுவாங்க. இதை 100ஆல டிவைட் பண்ணும்போது இதுல ஒரு 8 விழுக்காடு எடுத்தோம் அப்படின்னா 35 லட்சம். இதை ஒரு 10 விழுக்காடு எடுத்தோம் அப்படின்னா ரவுண்டா வைக்கணும்னா 44 லட்சம். 20 விழுக்காடுனா 88 லட்சம். அப்போ சதவீதம் அதிகமாகவும் ஓட்டு கம்மியாகும். நம்மளுடைய இலக்கு 1 கோடி. கடந்த முறை கமலஹாசனுக்கு விழுந்த 4 விழுக்காடு ஓட்டு நமக்கு தான் விட போகுது. இந்த முறை பாஜக கூட கூட்டணியில் வச்சதுனால அங்கேயும் ஓட்டு சதவீதம் போகுது. நம்ம திராவிட முதல்வர் சிறப்பான ஆட்சியை கொடுத்திருக்காருல, மக்கள் எல்லாரும் போராடுறாங்க. எல்லா போராட்டத்திலையும் கலந்துகிட்டது யாரு? அண்ணன் சீமான் அவர்கள் தான். அனகாபுத்தூர்ல 700 வீடுகளை இடிச்சாங்க. தெரியல உங்களுக்கு, அந்த வீடியோ எல்லாம் இன்னமும் இணையதளத்துல இருக்கு. நீங்க பதிவு பண்ணி பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள இருக்கும்போதே வெளியில வரியா இடிக்கிட்டான்னு புல்ரோசரை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. காவல்துறை வச்சு மிரட்டி அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வெளியேற்றி அந்த வீடுகளை இடிச்சாங்க. அப்ப அங்க போய் களத்துல நின்னது யாரு? பாதி வீடுகளை இடிச்சு போய் தடுத்து நிறுத்தினது அண்ணன் சீமான். ஆசிரியர்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்க, மயக்க மட்டும் விழுந்தாங்க. தொடர் போராட்டம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் நான் சொல்லாதான் தெரியணும்னு இல்லை. அங்க போய் அண்ணன் சீமான் தான் களத்துல நின்னாரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம மீனவர்கள் பிரச்சனை, மாணவர்கள் பிரச்சனை, செவிலியர்கள் பிரச்சனை, வேங்கைவேல் நீர் தொட்டி பிரச்சனை, மதுக்கடைகளை மூடுவேன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா திறந்தது பிரச்சனை, விழுப்புரத்துல கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்துதான் பிரச்சனை. எங்க பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. மக்கள் எல்லாரும் மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ எல்லா இடத்துலயும் தேர்தலுக்கு ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஒரு ஆளை செட் பண்ணுவாங்க. 2021 செட் பண்ணாங்க, 19லயும் செட் பண்ணாங்க, எல்லா தேர்தலையும் செட் பண்ணுவாங்க. இந்த முறை செட் பண்றதுக்கு புரோக்கர் கிடைக்கல. ஒரே அடியா சின்னத்தை புடங்கிட்டாங்க. இன்டர்நேஷனல் புரோக்கரை வச்சு சின்னத்தை புடங்கிட்டு முடக்கலான்னு பார்த்தாங்க. முடக்கிட்டு ஆம்பல் ஐட்டம் ஜெயக்குமார்னு ஒருத்தர் தமிழ்நாட்டு தலைவராக போட்டாங்கல்ல, பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. அந்த சின்னத்தையே மயில் சின்னத்துக்கு பக்கத்திலேயே வச்சாங்க. நம்மளும் தொடர்ச்சியா எதிர்வினை ஆட்டிக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு பிரச்சனைகள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி வர்றதை மக்கள் பார்க்குறாங்க. பிஜேபியோட பி டீம்னு சொன்னீங்க, என்ஐஏ சோதனையை அனுப்பி அதை நிரூபிச்சு பிஜேபியோட பி டீம் கிடையாதுன்னு சொல்லி அவங்களே உடச்சி எறிஞ்சிட்டாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சியின் மீதான மக்களின் பார்வை எப்படி இருந்திருக்குன்னா, ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க ஒரு ஓட்டை போடுவோம். அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க, ஒரு மனுஷனை போட்டு என்ன பாடுபடுத்துறாங்க பாரியா. சின்னத்தை முடக்குறாங்க, அங்க கொடுத்த சின்னம் ஒண்ணு, பூத்துல ஒண்ணு இருக்கிறது ஒண்ணு, மாத்தி மாத்தி இவ்வளவு பிரச்சனையை ஒரு மனுஷனுக்கு கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம என்னோட நண்பர் ஒண்ணு சொல்லியிருந்தாரு. என்னன்னா, பூத்துக்கு வெளியில சின்னத்தெல்லாம் ஒட்டியிருக்காங்க. இந்த நம்பர்ல இந்த சின்னம் இருக்குன்னு அப்படியே வரிசையா ஒட்டியிருக்காங்க. 10 சின்னம் இருக்கு. எங்கடா மைக் சின்னத்தை காணும்னு பார்த்தா அப்படியே ஒட்டி கீழே தரை இருக்கும்ல, தரையில ஒட்டியிருக்காங்க மைக் சின்னத்தை. சத்தியமா உண்மை இது. செவுத்துலயே இல்ல, கீழே தரையில ஒட்டியிருக்கானுவ. அட பாவிங்களா, இதை பார்த்து
பாருங்க எப்படி பண்றாங்க பாருங்க. இதுக்குன்னே நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நண்பர் அவங்க குடும்பத்தோட போய் ஓட்டு போட்டுருக்காங்க. எதனால அப்படின்னா, தேர்தல் பூத்துக்குள்ள போகும்போதே திமுக சேர்ந்த நமக்கு போட்டுருங்க அப்படின்னு இருக்காங்க. சரிங்க போட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதிமுக, நாங்க தான் அந்த மானியம் கொடுத்து வீடு எல்லாம் கட்டி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அதிமுகவை சேர்ந்தவங்க போய் பேசியிருக்காங்க, எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு. ஆனா நாம் தமிழர் கட்சிக்காரங்க அந்த இடத்துல வாக்கு சேகரிக்கல. வாங்க வணக்கம் போங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி மரியாதை சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஓட்டு கேட்பதற்கான இடம் அது இல்ல. அங்க வந்து எவனும் கள்ள ஓட்டு போடாம பாத்துக்கணும், சின்ன ஒழுங்கா ஒர்க் ஆகுதான்னு பாக்குறது தான் அங்க வச்சிருக்காங்க. பூத்துல அங்க அதுக்கு தான் ஆள் வச்சிருக்காங்க, ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தவங்களாம். அங்க போய் எங்களுக்கு போட்டுருங்க அதை சொல்றதுக்கு ஆள் கிடையாது. அப்போ அறத்தின் வழியில நிக்கிறோம், நம்மளை பார்த்து மக்கள் எல்லாரும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா எண்ணிக்கைகளை எண்ணத்துல வச்சுக்காதீங்க, இந்த நம்பர் எல்லாம் பிக்ஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறாங்க. நீங்க பேசுறத நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா வந்து நம்ம இந்த எலெக்ஷன் மிஷின் இருக்கு தெரியுமா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், அதுல ஏதாவது வேலையை பார்த்து விட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நம்ம ஒரு கருத்தை வச்சிருக்கணும், 20 விழுக்காடை தாண்டும் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறத நம்ம நெருப்பு மாதிரி வச்சிருக்கணும் மண்டையில எப்பவுமே. அதுல ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னா இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேல நமக்கு நம்பிக்கை சுத்தமா போயிடும் மக்களே. ஏன்னா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, மக்கள் எல்லாரும் மாற்றம் வேண்டும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க நாம் தமிழர் கட்சி தான் ஓட்டு போட்டோம் தம்பிங்களா, வேற வழியே கிடையாது. அண்ணாமலை சொல்லலாம் நான் ஆட்சிக்கு வந்தா மதுக்கடையில மூடிடுவேன்னு, அவங்க ஆட்சியில இருக்கிற பாண்டிச்சேரியில ஏன் மூடல? அவங்க ஆட்சியில இருக்கிற மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் மூடிட்டாங்களா? அதெல்லாம் நடக்காது. அவரு ஒரு சும்மா கையெழுத்து போடுவாங்க, என்ன சொல்றாங்களோ அது கையெழுத்து போடுவாரு. ஏன் காவிரி பிரச்சனை வந்தப்ப அண்ணாமலை வாயவே திறக்கல? திறக்க மாட்டாரு, திறக்கவும் முடியாது அவரால். புரியுதா? இதுதான் உண்மை. மாற்றம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களும் நாம் தமிழர் கட்சி நோக்கி தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. 20 விழுக்காடுனா 88 லட்சம் ஓட்டு. 88 லட்சம் ஓட்டு. நம்மளோட இலக்கு 1 கோடியா வச்சுதான் நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நாம் தமிழர் கட்சி 1 விழுக்காடு, 4 விழுக்காடு, அப்புறம் 7 விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கு. 7ல இருந்து 10 தான் வரும் அப்படின்னு சொல்றது மூடத்தனம். 7 வந்துட்டாலே அடுத்த ஜம்புக்கு போயிடுன்னு அர்த்தம். 3 மடங்கு ஜம்பு. 3 மடங்குனா என்ன? 21. அதுதான் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அவருடைய கருத்து கணிப்புல வெளியிட்டு இருக்காரு. அவரு சொன்னது கிட்டத்தட்ட ஒரு 90% சரியா தான் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் அவர் சொன்னது எல்லாமே சரியா தான் நடந்திருக்கு. அவருக்கு எதிர்வினை ஆற்றுவது போல, அவர் என்னமோ நக்கல் அடிக்கிறது போல, சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, 21 என்ன 25 போட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறாரா அவரு. நீங்க வேற உலகத்துல இருக்கீங்களா? அதிமுக இருக்கணுமா அழியணுமான்னு முடிவெடுக்க போற தேர்தல் இது. அதிமுகவை அழிய விடாம அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சவுக்கு சங்கர் புரோக்கர் பைய கேட்கிறான். நீ ஒரு புரோக்கரு, உன் வேலை என்ன? பணத்தை வாங்கிட்டு மாரடிக்கிறது, அதை மட்டும் பண்ணு. இங்க வந்து தேவையில்லாத கருத்து நாம் தமிழர் கட்சிக்கெல்லாம் தேவையில்லாம வந்து பேசிக்கிட்டு இருக்காது. நாங்கெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சோம்னா நாண்டுகிட்டு தொங்கி போவ. நீ பண்ண அயோக்கியத்தனங்கள்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறியா? கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி பிரச்சனையில இந்த சவுக்கு சங்கர் புரோக்கரோட நிலைப்பாடு என்ன? அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுச்சு, அவங்க வேற சமூகம் இவங்க வேற சமூகம், அதனாலதான் தற்கொலை பண்ணிச்சுன்னு அதிகார வர்க்கத்துக்கு ஆதரவா பேசினவன் இந்த சவுக்கு சங்கர். தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல அதிகார வர்க்கத்துக்கு ஆதரவா தான் பேசலாம். அவங்க வேற ஒரு இடத்துல சுட்டாங்கப்பா, அது தகரத்துல எல்லாம் பட்டு ஜம்பாய் வந்து ஒருத்தரோட தலையில போட்டு அவர் இறந்துட்டா இருப்பான்னா, அது 13 பேரும் ஒரே மாதிரி செத்துருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். இந்த புரோக்கர் பாய் பச்செல்லாம் கேட்காதீங்க, இவன் சொன்னது எதுவுமே நடக்கல இது வரைக்கும். காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு தேர்தலை சொல்லிட்டு இருந்தான். கடைசியில பார்த்தா அந்த தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வியை சந்திச்சு. அப்போ இவெல்லாம் வந்து சும்மா இதை பேசுவான், பணத்தை வாங்கிட்டான் அதிமுக தான் போட்டு கொடுத்துருக்காங்க ஆபீஸ்லாம், அதுல உட்காந்துக்கிட்டு இஷ்டம் இருக்காத பேசிட்டு இருக்க வேண்டியது. புரோக்கர் வேலைனா புரோக்கர் வேலையை மட்டும் பார்ப்பா. நீங்க போற காரியம் ஏதாவது ஒண்ணு விளங்குதாடாங்கிற மாதிரி நீ சொல்றது ஏதாவது ஒண்ணு நடக்குதா? நீ எல்லாம் வந்து அரசியல்ல கருத்து கணிப்பு பேச வந்துட்ட. இவன் பெரிய பிரசாந்த் கிஷோர்னு நினப்பு இருக்கு மனசுக்குள்ள, டம்மி பீஸுங்களா. நம்ம நிறைய பேர் சொல்றாங்க, எதுக்குப்பா நீ வந்து தேர்தல் முடிவுகள் வரதுக்கு முன்னாடி நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. பேசித்தான் ஆகணும், இல்லைன்னா பெரிய ஆப்பா வச்சுட்டு போயிடுவாங்க தோழர்களே. இவங்க எலக்ட்ரானிக் மிஷின்ல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இது வரைக்கும் நம்ம இந்த அளவுக்கு உறுதியா களத்துல நிக்கிறதுக்கு காரணம் சோசியல் மீடியாவோட எதிர்வினை ஆற்றுனதுதான். இல்லைன்னா பல்வேறு நபர்கள் நம்மள நேரம் சாப்பிட்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு சுபவி தாத்தாலாம் பொத்திக்கிட்டு அமைதியா இருக்காருன்னா அது காரணம் என்ன? சீமான் தம்பிகள் போட்டு பொழந்து கட்டிடுவாங்க, பழைய விஷயத்துல நோண்டி கிளறி விட்டுருவாங்கிற பயம் இருக்கு. அந்த பயம் நமக்கு எப்பவுமே இருக்கணும் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. குறிப்பா ராவணா 2.0 அப்படிங்கிற ஒரு சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ் தேசிய வலையொலிகள் எல்லாம் முடக்கிறதுக்கு திட்டமிட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா மடக்க நம்ம எழுந்துச்சு வந்துட்டே இருக்கணும். ராவணா 2.0 சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.